வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லி 5 ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான புக் சோர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 5 கொஸ்டினை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இதை பார்க்குறோம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும்னா, நிறைய பேர் லாஸ்ட் டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு உட்காரும். பட் கடைசியில் அதை ரிவிஷன் பண்ணவும் முடியாது, டைம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இப்போதுலேருந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெய்லி ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம கடைசி டைமில் கஷ்டப்பட வேணான்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஓகேங்களா? இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த லேட்டர் சோழா பீரியட் ஒன் வேலி ரெப்ரசன்டட் ஹவு மெனி ஏக்கர்ஸ்? பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலத்தை குறிக்கும்? ஃபஸ்ட்டு பிற்கால சோழர்கள்னா யாருன்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கணும். பிற்கால சோழர்கள்னா நமக்கு பரிச்சயமான சோழர்கள், அதாவது நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரிகிற ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்க எல்லாருமே பிற்கால சோழர்கள். அப்போ முற்கால சோழர்கள் யாராச்சும் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கரிகாலன் போன்ற சோழர்கள் எல்லாம் முற்கால சோழர்கள். அதுக்கடுத்ததான் பிற்கால சோழர்கள் ஆட்சியை தொடங்கி வைக்கிறது யாருன்னா விஜயாலய சோழன். இந்த பிற்கால சோழர்கள் விஜயாலய சோழன் இவர் தான் என்னன்னா பிற்கால சோழர்களோட ஆட்சியை தொடங்கி வைக்கிறாரு. இவர் ஃபஸ்ட்டு பல்லவர்களுக்கு கீழே ஒரு சின்ன அரசராக சின்ன பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா காவேரியோட கழிமுக பகுதியை, காவேரி நதி ஓடுற ஒரு சிறிய பகுதியை கைப்பற்றி ஆட்சியை தொடங்குறாரு. அதுக்கப்புறமா இவரோட வழி வழியாக ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், சோழரோட வரலாறு நீண்டுக்கிட்டே போகுது. ஓகேங்களா? அப்போது பிற்கால சோழன்னா யார்? நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இதை தொடக்கி வச்சது விஜயாலய சோழன். இந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? அடுத்ததான் இந்த கொஸ்டினுக்கு வருவோம். இந்த கொஸ்டினுக்கான புக் சோர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு புத்தகத்தில் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும்னு ஒரு லெசன் இருக்குது. பிற்கால சோழர்கள் மாதிரி பிற்கால பாண்டியர்களும் இருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த லெசனை படிச்சிங்கன்னா பாக்ஸ் டேட்டாலே ஒரு வேலி என்பதற்கான பொருள் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த புக் சோர்ஸ் பார்த்துலாங்களா? அந்த புக் சோர்ஸ் பாருங்கள். இதுதான் 11ஆம் வகுப்பு புத்தகம், பிற்கால சோழர்களும் பாண்டியரும் லெசனில் பொருளாதாரம் அப்படின்ற டாபிக் கீழே வருது. ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. வரியாக வசூலிக்கப்பட்ட நெல். ஓகேங்களா? சோழர் காலத்தில் நெல்லை தான் வரியாக வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி வசூலிக்கப்பட்ட நெல்லை களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. நம்ம இப்போது கிலோன்னு 1 கிலோ நெல், 1 கிலோ அரிசி, 2 கிலோ அரிசின்னு வாங்குறோம்ல, அப்போது நெல்லை எதனோட அடிப்படையில் அளந்து வாங்குறாங்கன்னு பார்த்தோன்னா களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. ஒரு களம் என்பது 28 கிலோ. ஓகேங்களா? ஒரு களம் என்பது 28 கிலோ ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அளக்க பயன்படுற அலகோட பேர் என்னென்னா களம். ஒரு களம் என்பது 28 கிலோ. இதையும் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்லுவேன். அடுத்ததாக பாருங்கள். முதலாம் ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்தினார். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நம்ம பெருசாக தேவையில்லை. அடுத்து பாருங்கள், நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்க ஒரு வேலி என்பது 6.5 ஏக்கர் நிலத்திற்கு 100 களம் வரியாக வசூலிக்கப்பட்டது. அப்போது ஒரு வேலினா எத்தனை ஏக்கர்னா 6.5 ஏக்கர். ஓகேங்களா? 6.5 ஏக்கருக்கு எத்தனை களம் நெல்லை வரியாக வசூலிச்சிருக்காங்கன்னா 100 களம். அப்போது ஒரு களம் என்பது 28 கிலோ. அப்போ 2800 கிலோவை 6.5 ஏக்கருக்கு வரியாக சோழர்கள் காலத்தில் வசூலிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேலியின் அளவு என்பது மண்வளம், போகங்கள் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. சப்போஸ் மண்வளம் குறைவாக இருக்கிற நிலமாக இருந்தால் நிலத்தோட அளவு அதிகரிக்கும். ஓகேங்களா? அதை தான் மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம பார்த்த இந்த புக் சோர்ஸ் படி என்னென்னா 6.5 ஏக்கர். ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர்? 6.5 ஏக்கர் என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு பார்க்கலாம். இன் விச் இயர் டிட் சாவித்ரிபாய் பூலே எஸ்டாப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ்? ஓகேங்களா? சாவித்ரிபாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு எது? இதில் கான்ட்ரவர்சியான ஒரு டேட்டா இருக்குது பாருங்கள். ஜோதிபாய் கோவிந்தராவ் பூலே. ஓகேங்களா? 1800 பூனேயில் மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. இவர் 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை பூனேவில் திறந்தார். இது நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற லெசன், 10th ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கு கீழே வர லெசன். ஓகேங்களா? இதில் பட் நமக்கு டேட்டாஸ் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிற வருஷமோ இந்த சாவித்ரிபாய் பூலே பெண்களுக்காக ஸ்கூல் திறக்கிறாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. வெறும் சிம்பிளாக 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? பட் இதுக்கான புக் சோர்ஸ் எங்கன்னா தமிழ் புக்குக்கு போனோம். நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் போனால் இப்போ கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர், ஜிஎஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் தமிழ் புக்கில் இருக்குது. பாருங்கள். கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னு ஒரு 9ஆம் வகுப்பில் 5வது எல்ல ஒரு லெசன் இருக்குது. அதில் பாருங்கள், 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் இவரே. யார்? சாவித்ரிபாய் பூலே. ஓகேங்களா? இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். இந்த பாக்ஸ் டேட்டா நம்ம தமிழில் படிக்கிற பாக்ஸ் டேட்டா ஜிஎஸ் கொஸ்டினுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா? அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை என்னென்னா 1848. இதேவே ஜோதிபாய் பூலே, சாவித்ரிபாய் பூலே சம்மந்தமாக 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் நவீனத்தை நோக்கி அப்படின்ற ஒரு லெசனில் இருக்கும். பட் அதுலேயுமே இந்த டேட்டா இல்லை. ஓகேங்களா? இதுக்கான ஹிஸ்ட்ரி, அதாவது ஜிஎஸ்க்கான டேட்டா தமிழ் புக்கில் இருக்குது. ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விண்டோ ரீமேரேஜ் ஆக்ட், அதாவது விதவைகள் திருமணம் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதுக்கும் புக் சோர்ஸ் இருக்குது. 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் புக்கத்தில், சமூக அறிவியல் புத்தகத்தில் லெசன் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதை யார் கொண்டு வராருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரோட முயற்சியால் தான் விதவை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, புக் சோர்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஒரே நிமிஷம் அப்படியே பாருங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறார்? விதவைகள் எரிக்கப்படும். விதவைகளை அந்த காலத்தில் என்ன பண்ணுன்னா எரிப்பதும் விதவை வருமானத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு மறைநூல்களில் சொல்லியிருக்கிறதா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சொல்வார். இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு யார் அழைக்கிறாங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா, அதுக்கடுத்தது நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். இவரோட பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமை ஏற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856ஆம் ஆண்டு மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் எப்போ 1856 இவரோட முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. அப்போது விதவைகள் திருமண சட்டம், அதில் மறுமண சட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டும் ஒன்று தான். இதுக்கான ஆன்சர் என்னன்னா 1856ஆம் ஆண்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, கொண்டு வந்தது பிரிட்டிஷ், பட் இவரோட முயற்சியால். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாருங்கள். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 2 கொடுத்துருக்குறாங்க. இப்போது லிஸ்ட் 1ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த நாட்டிலேருந்து மூலத்திலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இந்தியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அடிப்படை உரிமைகள். இதுக்கு நம்ம புக் சோர்ஸை தேடினா புக் சோர்ஸ் 12th பாலிட்டி புக்கில் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸை நம்ம படித்தா போதும், எந்த கேள்வி வந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தோம்? அமெரிக்கா. இப்போ ஃபஸ்ட்டுக்கு அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்துருக்கோம்? அமெரிக்கா, ஆப்ஷன் 2. அடுத்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் எங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்துருக்கோம். பாருங்கள், பிரிட்டன். நாடாளுமன்ற அரசு எங்கேருந்து எடுத்துருக்கிறோம்? பிரிட்டன்னா இங்கிலாந்து. அடுத்ததாக அவசர நிலை ஜெர்மன்லேருந்து எடுத்தோங்களா? ஜெர்மன். அப்போ அவசர நிலை எங்கேருந்து எடுத்துருக்கோம்? ஜெர்மனி. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பதிப்பு, இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒன்று மிஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இதுவும் அங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அவசர நிலை அதிகாரமும் ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக அரசு நெறிமுறை கோட்பாடு. அப்போ 2, 1, 4. ஓகேங்களா, அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடு எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அயர்லாந்து, அதாவது டிபிஎஸ்பி எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அயர்லாந்து. ஓகேங்களா, அப்போ 2, 4, 1, 3. 2, 1, 4, 3. அப்போது ஆப்ஷன் சி என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. நம்ம இதெல்லாம் இங்கிலீஷில் படித்தோன்னா நமக்கு கரெக்டாக சென்டென்ஸ் கரெக்டாக வரும். இவன் டிரான்ஸ்லேட் பண்ணதால் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு தமிழில். ஓகேங்களா, கரெக்டான இதுவும் நம்மளால் சொல்ல முடியல. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் கமிஷன் சஜஸ்டட் த ஆர்டிகல் 356 should only be invoked under the most extreme circumstance and as a final resort if all other option has failed. ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உருவு 356 மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய குழு எது? பொஞ்சி குழு, ராஜமன்னார் குழு, வெங்கடசெல்லையா குழு, சர்க்காரியா குழு. எந்த குழு இதை பரிந்துரைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சர்க்காரியா குழு தான் இதை பரிந்துரைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சர்க்காரியா குழு மத்திய அரசால் அமைக்கப்பட்டது, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக. ஓகேங்களா, அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் இந்த சர்க்காரியா கமிஷன். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 356 ரொம்ப ரேராக தான் பயன்படுத்தணும். சட்டம் சீர்குலைஞ்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத, அந்த ஸ்டேட்டில் பண்ண முடியாத நிலைமை இருந்தால் மட்டும்தான் இங்கே ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணணும். சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போது ஒரு ஸ்டேட்டில் ஒரு கட்சி இருக்கும், சென்ட்ரலில் ஒரு கட்சி இருந்துச்சுன்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, கவர்னர் அவங்களோட ஆளாக தானே இருப்பாங்க, ஸோ இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இடையில் ஏதாச்சும் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கலைச்சிடுவாங்க. இது மாதிரி நிறைய முறை நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் வெகுவாக குறைந்தது எதனால்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பொம்மை கேஸ். ஓகேங்களா, இந்த எஸ்ஆர் பொம்மை என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு கர்நாடகாவில் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இவரோட ஆட்சி, இவருக்கு பெரும்பான்மை இல்லைன்னு எதிர்கட்சிக்காரங்க போயிட்டு கவர்னர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கவர்னர் உடனே என்ன பண்ணியிருப்பாருன்னா பிரசிடென்ட் கிட்ட சொல்லி அங்கே பிரசிடென்ட் உள்ள கொண்டு வந்துட்டுருப்பாங்க. பட் அவருக்கு பெரும்பான்மை இருந்துச்சு. பொம்மைக்கு, எஸ்ஆர் பொம்மைன்றவருக்கு பெரும்பான்மை இருந்துச்சு. அவர் போய் திரும்ப கேட்டோம், நான் என்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்கிறாரு. பட் அதை யாரும் ஏற்றுக்கவே இல்லை. அங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. ஹைகோர்ட்லேயும் அவரோட கேஸ் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் 5 வருஷம் கழிச்சு 89 கேஸ் ஃபைல் ஆகுது. அவரோட ஆட்சியை கலைச்சிடுறாங்க. கடைசியாக 1994 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஸை விசாரித்து 9 ஜட்ஜு
இருக்கிற பேனலில் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 356 சட்டத்தை ஆர்டிகல் 356 எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாநிலத்தில் சட்டம் சீர்குலைஞ்சாலோ அல்லது ஆட்சி நடைபெறாமல் இருந்தாலோ, அதாவது கரெக்டாக நடைபெறாமல் இருந்தாலோ மட்டும்தான் நீங்கள் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வர முடியும். எல்லாத்துக்கும் சும்மா உங்களோட கட்சி லாபத்துக்காகவோ கட்சிக்காகவோ நீங்கள் இந்த மாதிரி செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இந்த 356 ஆர்டிகளை பயன்படுத்துறது இந்தியாவில் குறையுது. கிட்டத்தட்ட 100 வாட்டிக்கு மேலே இந்த 356 ஆர்டிகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இதை பயன்படுத்துறது வெகுவாகவே குறைஞ்சிருக்குது. வெகுவாக இல்லை, நிறையவே குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த சர்க்காரிய கமிஷனோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வழங்கியிருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கொஸ்டின் இது தான். நாளைக்கான 5 கொஸ்டினை நாளை காலை பார்ப்போம். நன்றி.